தற்போதைய அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மதுரை நோக்கி பொதுமக்கள் பேரணியாக செல்லும் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அதை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எடுப்பதற்காக மத்திய அரசானது இந்துஸ்தான் நிறுவனத்துடைய அதாவது வேதாந்தா நிறுவனத்துடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு தற்போது அந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி தற்போது மதுரை மேலூர் பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். தற்போது விவசாயிகள் சங்கம் சார்பில் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் தற்போது மேலூரிலிருந்து மதுரை மாநகர் நோக்கி சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயணமாக பேரணியாக வருகை தந்து மதுரை தமுக்கம் மைதானத்தில் அமைந்திருக்கக்கூடிய தமுக்கம் தலைமை தபால் அலுவலகம் வரை இந்த போராட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தை ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தற்போது தீவிரமாக பேரணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வெள்ளரிப்பட்டி தாண்டி வரக்கூடிய அந்த பகுதியில் வாகனங்களில் தற்போது பேரணியாக அணிவகுத்து வந்திருக்கிறார்கள். காவல்துறை சார்பில் பல்வேறு தடுப்புகள் போடப்பட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பொதுமக்களை தடுத்து நிறுத்தும் பணியிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். மதுரை மாநகரை பொறுத்தவரை மதுரை மாநகர காவல் ஆணையராக இருக்கக்கூடிய லோகநாதன் தலைமையில் ஆயிரக்கணக்கான போலீசார் மாட்டுத்தாவணியில் இருந்து தமுக்கம் வரை பல்வேறு பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து தீவிரமாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் ஆயிரக்கணக்கான போலீசார் வெள்ளரிப்பட்டி, அதே போல திட்டம்பட்டி, ஒத்தக்கடை ஆகிய பகுதிகளில் பல்வேறு தடுப்புகள் அமைத்து தொடர்ச்சியாக பேரணியில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்கள், விவசாயிகள் அனைவரையும் சீராக வரிசை வர வேண்டும் என்றும், அதே போல பேரணியில் ஈடுபடுபவர்கள் எவ்வித ஆரவாரமும் இன்றி தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக செல்லலாம் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதே போல இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினர் கட்டுப்பாடு மீறி செயல்படுவோர் மீது காவல்துறையினர் உடைய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது மதுரை மாநகர் பகுதிக்குள் இந்த பேரணியானது தற்போது வருகை தொடங்கி இருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையான அமைந்திருக்கக்கூடிய ஒத்தக்கடை பகுதியை தற்போது இந்த பேரணி குழுவானது தற்போது கடந்து மதுரை மாநகர் பகுதியான மாட்டுத்தாவணி பகுதிக்கு தற்போது இந்த பேரணி குழுவானது வருகை தந்திருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது நீண்ட நெடிய வரிசையில் வாகனங்களில் அணிவகுத்து வரக்கூடிய காட்சியும் நம்மால் காண முடிகிறது. காவல்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பொது போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் வழி செய்யும் வகையில் தற்போது தீவிர பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு மதுரை மேலூரில் இருந்து மதுரை மாநகர் பகுதியான தமுக்கம் பகுதி வரை தற்போது போலீசார் பாதுகாப்புடன் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணி முடிவானது மதுரை தமுக்கம் மைதானத்தில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய தலைமை தபால் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது இந்த பேரணியானது முடிவடைய இருக்கிறது. சுமார் 3 மணிக்கு இந்த பேரணியானது முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு வருகை தரக்கூடிய இந்த கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஏராளமானோர் ஆங்காங்கே அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு உணவும் பரிமாறப்பட்டு வருகிறது. 3 மணிக்கு இந்த பகுதியில், அதாவது தமுக்கம் பகுதியில் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவீனா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.